காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு குக்கிங் தான். சிக்கனை வச்சு இன்றைக்கி ஒரு மர்டர் செய்ய போகிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட். ஸோ இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்குள்ளான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போகிறோம், போய் குக் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்னென்னு பார்க்கலாம். ஹாய், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோடய குட்டி கிச்சன். இது ஆக்சுவலி ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ கேட்டாங்க. நம்ம ஒன்றும் டீ ஸ்பெஷலிஸ்டாக இல்லை, சும்மா ஒரு டீ போட்டு கொடுப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, டீ பெஸ்ட்டாக கொதிக்குது. ஓகே, குடிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கீங்க. ஓகே, டீ ரெடி ஆச்சு. நேரா குடிக்க முடியுமா? இல்லை சூடாக இருக்கா? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்கலாம்? 9.1. சோட ஆசையான கப்பை உடச்சிட்டேன். சரி, அதை அப்புறமா பார்த்துக்கலாம், அது வீட்டுக்கு வந்தோடனே. சரி, நம்ம சமையலுக்கு இன்றைக்கி வெங்காயம், பச்சை மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். அண்ட் தென் ஓமம், மல்லி, அப்புறம் கருப்பு மிளகு இதை நல்லா வறுத்துட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு வறுத்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அப்புறம் ஒரு தக்காளி நல்லா வெட்டி வச்சுக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் யாராவது இப்படி பண்ணிங்கனாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெயை நல்லா புளிஞ்சி ஊற்றுறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மஞ்சள், இஞ்சி அதை முதல்ல போட்டு நல்லா கொட்டி கிண்டணும். வெட்டி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டாக்கா இன்னும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அரைச்சி அந்த பச்சை மஞ்சள் அந்த ஒரு இதெல்லாம் ஒரு வாசனை மாதிரி வரும் பாருங்க, அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு வறுத்துட்டு அப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். இந்த குண்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோலாம் நல்லா ஹஞ்சோர் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோழியை உள்ளுக்கு போட்டுடணும். அவனை நல்லா முங்க விட்டுட்டு இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பை போட்டு நான் இன்றைக்கி இந்த பால் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த எவாபரேட் மில்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி அப்புறம் அந்த பிளெண்ட் பண்ணியிருந்தால அதை நான் அரைச்சி போட்டுட்டேன். ஸோ என்னுடைய சமையல் ரெடி. ஸோ நான் எப்போவுமே வந்து சாமி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில். ஸோ இன்றைக்கி அதை வச்சு நாங்கள் ஹாப்பியாக எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.